கமருதீன், உங்க மைக்க சரியா மாட்டுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஃபீலிங் திங்னு தான் நான் சொல்ல வரேன். இந்த முறை இவங்களுக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னமும் மைக்கை இழுத்து விட்டுட்டு அப்புறம் பிக் பாஸ் சொல்கிறதுக்கு அப்புறம் சரி பண்ணுறது. மைக் என்னென்னலாம் பண்ணால் கேட்காம பேசலாம், அந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பிக்கல்ஸ் இருக்கான். நான் ஒரு இருக்கேன். அவன் முன்னாடி தாண்டா பண்ணணும். கம்ருவே டீசெண்டாக கொஞ்சம் விக்கல்ஸ்லாம் இருக்குன்னா அவன் கிடக்கிறான்டா கிறுக்கன்னு சொல்லிட்டு வா அவன் முன்னாடி தான்டா பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா மைக் நசுங்கிற அளவுக்கு கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் குசு குசுன்னு காதில் பேசுது. ஏங்க நமக்குலாம் மண்டையில் தாங்க மூளை, ஆனால் பாருக்கு உடம்பெல்லாம் மூளை. இப்படி பேசினா இப்போ பிக் பாஸ் வந்து மைக்கை சரியாக மாட்டுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. பாரு எதிர்பார்த்த மாதிரியே விக்கலும் வியானாவும் பார்த்து செம்ம கடுப்பாகி ஒரு கமெண்ட் சொல்கிறாரு விக்ரம். பால் முட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாரும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு நீ இப்படி இருக்கே, நீ எல்லாம் நாசமா போகணுன்ற மைண்ட் வாய்ஸ் தான் அவர் வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆண்டவா இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் ஆண்டவா அப்படின்னு ஒரு மாதிரி கடுப்பாய் வியானாவை பார்க்குறாரு. நல்லா நோட் பண்ணீங்கன்னா வியானாவே அவங்கள முறைச்சிக்கிட்டு தான் நிற்கும். நல்லா இருக்கட்டும்டா, ஊரே நல்லா இருக்கட்டும். ஊரே எப்படி பாரு நல்லா இருக்கும், பால் முட்டையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னதான் பாரு ஊரே நல்லா இருக்கும், ஊர் மேயறவங்களும் நல்லா இருப்பாங்கன்னு சொன்னாலும் அதான் பால் முட்டையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் ஊர் எப்படி நல்லா இருக்க போகுதுன்னு கேட்கும்போது அவங்க ஒரு கமெண்ட் சொல்றாங்க, நாங்கள் டெய்லி கதறிட்டு தான் இருக்கிறோம் விக்கல்ஸ். நல்லா தெரியுது நீங்க புதருக்குள்ள போய் கதறது. ஏற்கனவே சாப்பாட்டில் இப்போ கை வச்சிட்டாங்கன்ற கடுப்பில் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது அவ்வளோ பெரிய விக்ரம் வயிறே பற்றிக்கிட்டு எறிகிற மாதிரி போயிட்டு அவங்க முன்னாடியே கட்டி பிடிச்சிட்டு வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் எங்கள் சாப்பாட்டில் தான் கை வச்சிட்டிங்களேன்னு சொல்ல வேகமாக கம்முருக்கிட்ட நடந்து போய்கிட்டே அதான் நாங்கள் கதறிட்டு தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க. இதில் வியானாவே கடுப்பாகி ஒரு கமெண்ட் சொல்கிறாங்க, உங்களுக்கு பாத கதற மாதிரி தெரியல, இன்னும் கொஞ்சம் வேகமாக சொல்லியிருக்கலாம் வியானா, அது காதில் விழல, அதனால அது பாட்டுக்கு போயிட்டு கம்ரு கூட கொஞ்சிட்டு இருந்தது. அடுத்ததான் மைக் மூடி கப்பல் வேற மாதிரி யோசிச்சு மைக்கை கழட்டி போட்டு ஜாகிங் ஓடுறாங்களாம் பயங்கரமா. இப்போ பேசினா கேட்காதுல்ல, யாருக்கும் தெரியாதுல்ல, அந்த மாதிரி என்ன ஒரு அறிவு. ஆனால் இதுங்க கிடைக்கிற கேப்லலாம் கிட வெட்டுவாங்கன்னு தெரிஞ்ச நம்ம தலை. ப்ளீஸ், இதனால என்ன நடந்திருக்குன்னு நீங்க பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் கஷ்டப்பட்டு வளர்க்கமோ, இவ்வளோ ஸ்வீட்டாக சொல்கிறேன் நான். அவர் அப்படி சொன்னதுக்கப்புறம் பாருவோட எடுபடியான கம்ரு வேகமாக போய் அவங்களோட மைக்கை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து மாட்டுறாரு. பா இருந்தாலும் அத்தனை ஆளுங்க முன்னாடி அன்றாரோட இதுங்க பண்ணுற ரவுஸ் தாங்க முடியலைங்க. பிக் பாஸ் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும், பிக் பாஸ் வீடே சோறு இல்லாமல் இருந்தாலும் இதுங்க ஒன்றா சுற்றுறது, உரசுறது, மைக்க மூடுறது இருந்துகிட்டே இருக்குன்றனால தான் நீங்கள் யார்ட்டையும் பேசாதீங்க, இல்லை நாங்கள் உங்கள்கிட்ட பேச மாட்டோம்னு தலை ஒரு ரூல் போட்டார். அதுக்கு முன்னாடி இங்கே கம்ரு தான் வந்துட்டு காலையில் டீ கிடைக்கல, காஃபி கிடைக்கல, வயிற்றுச்சல் விக்ரம் ஏதோ ஒன்று சொன்னாருன்னு சொல்லும்போது தான் அவன் முன்னாடி தான் வெறுப்பேற்ற மாதிரி கட்டி பிடிக்கணும்னு பண்ணது தான் அந்த விஷயம். இப்போ சொல்லுங்கள், ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி சாரி கேட்டது இதெல்லாம் வந்து ரியல் நினைக்கிறீங்களா? அப்புறம் எல்லாரும் முன்னாடி ஒரு ஆக்டிங் விட்டாங்களா, ஐயோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காஃபி டீ கிடைக்காம, சாரி எங்கள் மூஞ்சில் துப்புங்க காரி. இதுங்க பண்ணுறது ஏதாவது ஒரு விஷயம் நல்லா இருக்குங்க, எனக்கு சுத்தமாக எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா? How should we feel sorry? என்னங்க கவுன்னு கதறாதீங்க. ஹவு ஷுட் யூ ஃபீல் சாரினா மற்றவங்க முன்னாடி வெறுப்பேற்றுமே இந்த கட்டி பிடிச்சிட்டு உரசுறது இதை பண்ணாமல் இருந்தாலே போதும். சரி அட்லீஸ்ட் மைக்கு மூடுறதே நிறுத்துனீங்களா? அதையும் நிறுத்த மாட்டீங்க. யாரும் அது சொல்ல மாட்டேன், பிகாஸ் அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு. பட் கமருதீனுக்கு சுத்தமாக இல்லை. இந்த சாண்ட்ரா பாரு போட்ட ட்ராமாவை அப்படியே நம்பிருச்சு. அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே விக்ரம் முன்னாடி கட்டி பிடிச்சி வேணும்னே பண்ணதெல்லாம் நீங்கள் பார்க்கலையே. நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஆமாம், கண்டிப்பாக ரெண்டு பேர் தனியாக போனால் இன்னொரு கேஸோட தான் வருவாங்க. இதுக்கு தான் FJ சொன்னார் நீயே ஒரு கேஸ் அப்படின்னு. இப்போ தான் கம்ரு சொல்கிறாருங்க, சரி எதுக்கு இவ்வளோ பிரச்சனை, இனிமேல் எதாக இருந்தாலும் பேசுவோம், மைக்கோடே பேசுவோம், அது எதாக இருந்தாலும் பரவாயில்ல மைக்கிலே பேசிடுவோம் அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம்டா இனிமேல் நம்ம மைக்கில் பேசுவோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்னவங்க தான் இப்போ வந்து கட்டி பிடிச்சிட்டு பேசுறது, மைக்கை இழுத்து விட்டு பேசுறதுலாம் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பி. எனக்குமே வந்து பால் முட்டை இதெல்லாம் வேணும். ஆமாம், என் பக்கத்துலேயே ஒரு விஷப்பாம்பு இருக்கிறதுனால அதுக்கு பால் முட்டையும் டெய்லி ஊற்ற வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக அது எனக்கு வேணும். இதுக்கும் யாராவது வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் உண்மையாக இருக்காங்கன்னு விட்டு கொடுக்க வந்துடாதீங்கப்பா சாமி. இப்போ நியாயமாக சொல்லுங்கள், இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கலாமா இல்லையா? லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க அதை.